இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 36 ஏக்கருங்க. ப்ரீ பிளான்டேஷன் பண்ணியிருக்கோங்க. டிஆர்எஸ் வந்து குவாலிட்டியில் வந்து அடிச்சுக்கிறக்க ஆளே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரீட் லைட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. இவ்வளவு அழகழகா நீங்க பாக்குறீங்க, இது எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. பெரிய ரோடே இருக்கு. இப்போ எல்லாமே பெரிய ரோடாக இருக்குங்க. ஏபி உள்ள வந்துருச்சுங்க. சில்ட்ரன்ஸ் விளையாட இருக்கு, பார்க் ஏரியா இருக்கு, ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் இருக்கு. இன்டீரியர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் ஹோட்டல் தரத்துல இருக்கும். 2 மினிட்ஸ்லேயே போய் ரீச் ஆயிடலாங்க. ஸ்கூல் பஸ்ஸுமே வந்து உள்ள வருங்க. ஹில் வியூவில் சூப்பராக இருக்குங்க. இங்கே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 வீடு பக்கம் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குங்க. டிடிசிபி அப்ரூவ்ட், ராரா அப்ரூவ்ட் இருக்கிறதுனால 70% இடம் வாங்குவதற்கு உங்களுக்கு வங்கி கடன் வசதி உண்டு. கேரளா ரூஃபிங் போட்டு பண்ணிருக்கோங்க. 3 lakhs இருந்தாலே பேங்க் லோன் வசதியோட வீடு வாங்கிக்கலாம். இல்ல டிஃபரெண்டா ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் ஒரு சின்ன சின்ன டிஃபரெண்ட் இருக்குங்க. ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல growth ஆகுங்க. ஸ்டேர்கேஸ் ஏரியா பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே வால் டெக்கர் பண்ணிருக்கோங்க. ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர்லயே 4 வே ஆயிருச்சுங்க. ஃபுல் இன்டீரியர் எல்லாமே நம்ம பண்றதாங்க. பஸ் ஃபெசிலிட்டி 24 hours இருக்கு. செமையா இருக்கு இன்டீரியர் எல்லாமே. ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டிங்க. டைனிங் டேபிளும் கொடுக்குறோம், பிளஸ் ஆரோவும் போட்டு கொடுக்குறோங்க. மினி தியேட்டர், ஃபுல்லி மாடுலர் கிச்சனுங்க. 4 கார் நிப்பாட்டலாங்க. டிவி யூனிட்டும் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கும். ஃபுல்லி ஃபர்னிச்சரோட சோஃபாவோட வந்துருங்க. நான் கோயம்புத்தூர்ல ஒரு மெயினான இடத்துல சூப்பரான இடம் வீடு எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருந்தீங்க. இது ஆக்சுவலாக எந்த இடம்னா இது எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குங்க? சார் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் டு அன்னூர் ஹைவேஸ்லிங்க. குமரன்குன்றிலிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. தாளத்துறை என்ற ஊரில் இருக்குங்க. ஓகே, நம்ம ப்ராஜெக்ட் நேம் என்னங்க? டிஆர்எஸ் டவுன்ஷிப்புங்க. ஓகேங்கண்ணா. இது டோட்டலாக எவ்வளோ ஏரியா ப்ராஜெக்ட்னா? அது இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 36 ஏக்கருங்க. 36 ஏக்கர். ஆமாம், 36 ஏக்கரில் 700 பிளாட்ஸுங்க. இப்போ இங்கே என்ன மாதிரி டெவலப்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம்? ஆக்சுவலாக ப்ரீ பிளான்டேஷன் பண்ணியிருக்கோங்க. நல்ல இயற்கையாக வந்து எல்லாரும் ஒரு சில மரங்கள் வச்சிருக்கோம். நம்ம வந்து கண்டினியூட்டியாக வந்து வச்சிருக்கோங்க. ஸோ சைட்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி பெரிய பெரிய சைட்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி இயற்கை பண்ணி வச்சிருக்கோங்க. ஓகேங்க. ஸ்ட்ரீட் லைட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. ஓகே. ட்ரிங்கிங் வாட்டர் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ரோடு ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 40-33 ஃபீட்டில் நிறைய ரோட்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, 33-40 பெரிய ரோடே இருக்குது. இப்போ எல்லாமே பெரிய ரோடாக இருக்குங்க. ஓ சூப்பருங்கண்ணா. இந்த ரோடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி செடி எல்லாம் ரோடு ஃபுல்லாக இதே மாதிரி இருக்குங்க. ஸ்ட்ரீட் லைட்டு அதே மாதிரி தான். ஓகே. ஸோ இபி உள்ள வந்துருச்சு எல்லாமே. ஏபி உள்ள வந்துருச்சுங்க. சில்ட்ரன்ஸ் விளையாட இருக்கு, பார்க் ஏரியா இருக்கு, ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் இருக்கு. ஓ சூப்பர். 2 டேங்க் இருக்குங்க. சரி, இப்போ நியர்பையில் வந்து என்ன மாதிரி பஸ் ஃபெசிலிட்டியில் எப்படிங்க இருக்கு? நியர்பையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊட்டி டு மதுரை பஸ்ஸு பெரிய பெரிய ஊர்களுக்கெல்லாம் போகிறதுக்கு ஈஸியாக உங்களுக்கு 2 மினிட்ஸ்லேயே போய் ரீச் ஆயிடலாங்க. ஓகே, இங்கேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பஸ் ஸ்டாப் இருக்குங்க. ஓகேங்கண்ணா. இப்போ நியர்பையில் ஸ்கூல் காலேஜெல்லாம் இருக்காங்கண்ணா? நியர்பையில் ஸ்கூல் காலேஜஸ்ல இருக்குங்க. SSVM இருக்கு. ஓகே. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் இருக்கு. ஓ சூப்பர். அந்த மாதிரி இருக்கு. ஸ்கூல் பஸ்ஸுமே வந்து உள்ள வருங்க. ஓ நம்ம சைட்டுக்குள்ளேயே வந்துருங்க. ஓகே. நிறைய பேர் இங்கிருந்து போறாங்க. நிறைய பேர் படிக்கிறாங்க இங்கிருந்து குழந்தைங்கலாம். ஓகே. இப்போ இங்கேயுமே நிறைய பேர் குடியிருக்காங்க. நிறைய வீடு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 50-60 வீடு பக்கம் இப்போ ரெடி ஆயிட்டு இருக்குங்க. ஓகே. இப்போ இந்த மாதிரி 50 வீடு வந்து கட்டிட்டு இருக்கோம். நம்ம கட்டிட்டு இருக்கோங்க. சூப்பருங்கண்ணா. இப்போ வந்து இங்க லேண்ட் வாங்கணும் அப்படின்னா ஒரு சென்ட் என்ன காஸ்ட்ல நான் கொடுக்குறோம்? இங்க வந்து ஒரு சென்ட் 5.75. ஓகே. இப்போ 5.75 lakhs. ஓகே. இப்போ நியர்பைலாம் 7 lakhs 8 lakhs போயிட்டு இருக்கு. ஆமாங்க. ஓகே. நம்ம வந்து 5.7 நம்ம வந்து 5.75 கம்மியான விலையில தான் கொடுத்துட்டு இருக்கோங்க. ஓகேங்கண்ணா. லேண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறாங்க. பேங்க் லோன் வசதி பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்கண்ணா. இப்போ இங்க வீடு வாங்கணும்னா என்ன மாதிரி காஸ்ட் லிங்க்ஸ்னா வரும்? இப்போ வீடு வந்து இனிஷியல் பேமெண்ட் ஒரு 3 lakhs இருந்தாலே பேங்க் லோன் வசதியோட வீடு வாங்கிக்கலாங்க. ஓகே. வெறும் 3 லட்சம் ரூபா இருந்தாலும் வீடு 3 லட்சம் இருந்தா வீடு வாங்கிக்கலாங்க. ஓகேங்கண்ணா. வீடு வந்து என்ன மாதிரி 1 BHK 2 BHK எது வேணா கட்டி தருவீங்களா? ஆமாங்க. 1 BHK இருக்கு, 2 BHK இருக்கு, 3 BHK இருக்கு. எல்லா இதுலயும் இருக்கு. வேரியஸ் பட்ஜெட்ல இருக்குங்க நம்ம கிட்ட. ஓகேங்கண்ணா. இப்போ இங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்காக இங்க இடத்துல வாங்குறாங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து என்ன மாதிரி டெவலப்மெண்ட்ஸ்னா இருக்கும்? ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல growth ஆகுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து சிங்கிள் ரோடு மாதிரி தான் இருந்துச்சுங்க. இப்போ வந்து 4 வே ஆயிருச்சு. ஓ 4 வே ஆயிடுச்சு. இப்போ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர்லேயே 4 வே ஆயிருச்சுங்க. சூப்பருங்க. இது வந்து டிராஃபிக் இல்லாத ரூட். ஏர்போர்ட்டுக்கும் இந்த ஊட்டி நம்ம நிறைய பேர் வந்து ஷூட்டிங் பிளேஸ்க்குள்ள போவாங்க. ஓகே. அதுக்கு எல்லாத்துக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே. ஊட்டி வந்து நம்ம சைட்டை தாண்டி தான் போய் ஆகணும். சைட்டை தாண்டி தான் ஊட்டி போக முடியுங்க. ஓ சூப்பருங்கண்ணா. இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் எல்லாமே இருக்குல்ல? ரயில்வே ஸ்டேஷன் ஆமாங்க. ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. ஓகே. அது விட்டா மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. ஓ சூப்பர். திருப்பதி 4 கார்னர் ஜங்ஷன்ல இருக்கு. இதுல எல்லாமே வந்து பஸ் ஃபெசிலிட்டி 24 hours இருக்கு. ஓ 24 hours பஸ் இருக்கு. 24 hours பஸ் இருக்குங்க. இப்போ இங்க வந்து இப்போ வீடு வாங்கணும் அப்படின்னா வந்து எப்படிங்கண்ணா நம்ம பிளான் வந்து நம்மளே சஜஸ்ட் பண்ணி நம்மளே கட்டி தருவோமா இல்லை எப்படிங்கண்ணா? ஆமாங்க. கண்டிப்பா கஸ்டமர் எப்படி இது பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸா பிளான் போட்டு ஓகே நம்ம பண்ணி கொடுத்துருவோங்க. அம்யூனிட்டிஸ் அப்படின்னா என்ன மாதிரி அம்யூனிட்டிஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த சைட்ல? அண்ணா இது அம்யூனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி, ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டிங்க. சுற்றி எல்லாத்துலேயும் காம்பவுண்ட் இருக்குங்க. 24 hours செக்யூரிட்டி சர்வீஸ் இருக்குங்க. சூப்பர். கேமரா சர்வீஸ் இருக்கு, இபி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கு, ஸ்ட்ரீட் லைட் இருக்கு, ரோடு 40 feet 30 feet வைட் ரோடு இருக்குங்க. ஓகே. சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு ப்ளே ஏரியா இருக்கு. ஓ ஸ்விம்மிங் பூல் வரப்போகுதுங்க. ஓ பெரிய காமன் ஸ்விம்மிங் பூல் ஸ்விம்மிங் பூல் இருக்குதுங்க. ஓகே. மினி தியேட்டரு,
எல்லாமே வருதுங்க. வாக்கிங் ஜாக்கிங் ஏரியாஸ் எல்லாமே. ஓ உள்ளே நம்ம தியேட்டர் வாங்கி ஆமா, போறோம். நல்ல ப்ராசஸ் போயிட்டு இருக்குங்க. ஓ சூப்பர்ண்ணா. இந்த இடத்துல இருக்கவங்க வெளியே போக தேவையில்ல, எல்லாமே இங்கே எல்லாமே இங்கேயே இருக்குங்க. ஓ டிபார்ட்மெண்ட் ஸ்டோரும் வந்துருங்க. ஓ உள்ளே டிபார்ட்மெண்ட் உள்ளே டிபார்ட்மெண்ட் ஸ்டோரும் வந்துருங்க. இந்த ரோடு ஃபுல்லாவே எல்லாமே குடி வந்துட்டாங்களா? நம்ம ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு 1 இயர் தான் ஆச்சுங்க. ஓகே. எல்லாம் இந்த ரோ ஃபுல்லாமே எல்லாமே குடி வந்துட்டாங்க. ஓ இது எல்லாமே நம்ம கட்டி கொடுத்த வீடு தான். எல்லாமே நம்ம கட்டி கொடுத்த வீடு தான். நம்ம அம்யூனிட்டிஸ் வச்சு தான் எல்லாருமே வாங்கியிருக்காங்க. ஓகே. ஸோ வீடும் பார்க்கறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குது, எலிவேஷன் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி வீடு நம்ம பார்த்து எல்லாமே கட்டி தருவோம். எல்லாமே வீடும் பார்த்து கட்டி கொடுப்போம். நம்ம எல்லாமே ஒரே மாதிரி எலிவேஷன் டிஃப்ரெண்ட் டைப்ல பண்ணி கொடுக்குறோங்க. ஓகேங்க. இப்போ எனக்கு வந்து இதில் ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாங்க. நான் கோயம்புத்தூர் மெயின்லேயே ஒரு சூப்பரான வீடு வந்து சேலுக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இது ஆக்சுவலாக என்ன ஏரியாங்கன்னா, இது என்ன வீடுங்க நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம்? ஆனால் இது அன்னூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் குமரங்குன்றலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. இது வந்து நம்ம பார்த்துருக்கிறது வந்து 3 BHKங்க. ஓகே. இது எலிவேஷனில் என்ன மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம்? இது முன்னாடி பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைலு ரூஃபிங் எல்லாம் போட்டு எலிவேஷனே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எலிவேஷனே ஸ்ட்ரக்சர்லாம் கொடுத்து நம்ம நீட்டாக இருக்குங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே நம்ம எம்எஸ்லேயே கேட் பண்ணியிருக்கோமா? ஆமாங்க, எம்எஸ்லேயே கேட் பண்ணி. ஆனால் இதான போட்டிக்கோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கார் நிப்பாட்டலாங்க. 4 கார் ஒரு 2 வீலரில் நிப்பாட்டிக்கலாங்க. 4 கார் பெரிய சைஸில் இருக்குங்க. இது ஆக்சுவலாக என்ன ஃபேஸிங்கில் வருது? இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங் தான். ஆமாம். ஓகே. அவுட்டரில் இந்த மாதிரி ஒரு டாய்லெட்டும் வந்துடும். அவுட்டரில் ஒரு டாய்லெட் இருக்குங்க. ஓ இது நல்லா பெருசாக ஸ்பேஷியஸாக இருக்குது. ஆமாங்க. இது போர்ட்டிகோலேயே பார்த்தீங்கன்னா யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம ஃபால் சீலிங் டிசைன் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக லைட்டிங் எல்லாம் கொடுத்து பண்ணியிருக்கோங்க. ஓகே. இதான் மெயின் டோருங்களா? இதான் மெயின் டோருங்கண்ணா. நம்ம உள்ள போய் பார்த்தோம். ஓகே. இது ஃபுல்லாக டீ குட்லேயே வருமாங்கண்ணா? மெயின் டோர் ஃபுல்லாக டீ குட்ல இருக்குங்க. ஆனால் இதான ஹாலு. இதில் வந்து இது ஆல் சைஸ் பார்த்தீங்கன்னா 16க்கு 16ங்க. அதுலேயே ஃபுல்லி ஃபர்னிச்சரோட சோஃபாவோட வந்துருங்க. ஓ சோஃபாவும் நம்மளே கொடுத்துருவோம். ஹால்லையுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஃபால் சீலிங் எல்லாம் பண்ணியிருப்போங்க. ஓ சூப்பராக இருக்குது ஃபால் சீலிங். ஆமாங்கண்ணா. இது டிவி யூனிட்டுங்க. டிவி யூனிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஓ செம ப்ரீமியமாக இருக்குது டிவி யூனிட். ஸோ இது வந்து என்ன ஸ்பேஸுங்க? அது இது வந்து ஸ்டேர் கேஸ் ஏரியாங்க. ஓகே. 10x10 இருக்கும். ஓகே. இது வந்து நம்ம டைனிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாங்க. இது வந்து ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி UPS ஓகே உள்ள புக்ஸ் எல்லாம் ஏதாவது வேணும்னா ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகேங்கண்ணா. இது வந்து ஒரு கிராக்கரி யூனிட். இது வந்து ஒரு கிராக்கர் யூனிட்டுங்க. ஓ சூப்பருங்கண்ணா. இன்டீரியர் நம்மளே பண்ணிடுறோம். இன்டீரியர் எல்லாமே நம்ம தான் பண்ணி கொடுக்குறோங்க. இதை கிச்சனுங்களா? இது கிச்சன் கம் டைனிங்க. ஓகே. 10x16ங்க. கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி மாடுலர் கிச்சனுங்க. ஓகே. டைனிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி அதில் ப்ரொஃபைல் லைட்டிங் எல்லாம் கொடுத்து டைனிங் டேபிளும் கொடுக்குறோம், ப்ளஸ் ஆரோவும் போட்டு கொடுக்குறோங்க. ஓ ஆரோவும் நம்மளே போட்டு கொடுக்குறோம், டைனிங் டேபிளும் கொடுக்குறோம். ஆமாங்க, எல்லாமே நம்ம கொடுத்துறோங்க. ஓகே. கிச்சன் ஃபுல்லாகவே வந்து பிராண்டடான ஃபிட்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆமாங்க, எல்லாமே பிராண்டடாக தான் இருக்குங்க. இது வந்து பூஜா யூனிட்டுங்க. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி லைட்டிங் எல்லாம் கொடுத்து பூஜா செட்டப் பண்ணியிருக்கோங்க. ஓகே. பூஜாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குங்க. ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குங்க. கீழே அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே 10x17ல ஒரு பெட்ரூம்ங்க. ஓ செமையாக இருக்குது இன்டீரியர் எல்லாமே. இதுவும் ஃபால் சீலிங் பண்ணி டிஃப்ரெண்ட்டான மைக்கா சீட்டில் யூஸ் பண்ணி இன்டீரியர் பண்ணி பண்ணியிருக்கோங்க. இது ஃபுல் இன்டீரியருமே நம்மளே பண்ணுறது தான். ஃபுல் இன்டீரியர் எல்லாமே நம்ம பண்ணுறதாங்க. ஓகேங்கண்ணா. இதில் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்துருமா? ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்துருங்க. ஓ சூப்பருங்கண்ணா. ட்ரெஸ்ஸிங் யூனிட், வார்ட்ரூஃபு, ஓகே, லாஃப்ட் யூனிட். ஓகே. இது பெட்டுமே நம்மளே பண்ணி கொடுத்துறோம். பெட்டுமே நம்ம பண்ணி கொடுத்துறோங்க. ஓகே. அதுவுமே பிராண்டட் தான். எல்லாமே பிராண்டடாக தான் இருக்குங்க. இது வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் வந்துரும். இது வந்து அட்டாச் பாத்ரூம்ங்க. ஓகே. இப்போ ஃபிட்டிங்ஸ் வந்து அவங்க கேட்டாங்கன்னா நம்ம போட்டு கொடுத்துருவோம். ஃபிட்டிங்ஸ் நம்ம போட்டு கொடுத்துருவோங்க. ஓகே. அது கஸ்டமர் புக் பண்ணதுக்கு அப்புறம் போட்டு கொடுத்துருவாங்க. ஸ்டேர்கேஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வால் டெக்கர் பண்ணியிருக்கோங்க. ஓகே. அதுலேயுமே மேலே பார்த்தீங்கன்னா வெளிச்சத்துக்காக ஃபால் சீலிங் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக லைட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோங்க. ஸோ போகிற இடம்லாமே இந்த மாதிரி வால் டெக்கர்ஸ் வந்துடும். ஆமாங்க. இது வந்து சும்மா ஒரு ஃபோயர் மாதிரி. ஆமாம். இது வந்து நம்ம சிஸ்டம் ஒர்க் எதாவது பண்ணுறதுன்னா இங்கே உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரிங்க. ஓகே. இது வந்து ஒன் ஆஃப் த பெட்ரூமுங்க. இப்போ செமையாக இருக்குது இன்டீரியர். இதுவும் 10x17ங்க. இதுலேயும் ஃபார் டிஃப்ரெண்ட்டாக ஃபால் சீலிங்கு, வார்ட்ரோஃபு எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குங்க. ஸோ ட்ரெஸ்ஸிங் யூனிட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குங்க. இதுலேயுமே அட்டாச் டாய்லெட் இருக்குங்க. இது ஒரு பெட்ரூமுங்க. இது 10x17 தான் வரும். இதில் வந்து லாஃப்ட் யூனிட் மட்டும் பண்ணியிருப்போம். இது வந்து அவங்க வீட்டில் ஏதாவது ஆல்ரெடி இருக்கிற வீட்டில் ஏதாவது திங்ஸ் வச்சிருப்பாங்க, அதை யூஸ் பண்ணிக்கிறக்காக இது எம்டியாக விட்டுருப்போங்க. ஓகே. டோருமே வந்து செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாங்க. ஓகே. பெட்ரூம்க்குலாம் இந்த மாதிரி டோர் தான் வரும். பெட்ரூம்க்குலாம் இந்த மாதிரி தான் இருக்குங்க. ஸோ இந்த ரூமுக்கும் அட்டாச் டாய்லெட் இருக்குது. ஆமாங்க. பெரிய சைஸில் இருக்குங்க பாத்ரூம். நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. ஆமாம். நெக்ஸ்ட் இது என்ன ஸ்பேஸுங்கண்ணா? இது வந்து பால்கனிங்க. பால்கனிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் டைமில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி கேரளா ரூஃபிங் போட்டு பண்ணியிருக்கோங்க. ஓ நல்ல காத்தோட்டமாக இருக்குது. ஆமாம். ஹில் வியூலாம் சூப்பராக இருக்குங்க இங்கே. ஓகே. ஸோ சுற்றியுமே வீடு தான் இருக்குது. கரெக்டாக சுற்றியுமே வீடு தான் இருக்குது. ஸோ நல்ல ஸ்பேஷியஸாக ஒரு காத்தோட்டமான வீடு. இப்போ மொட்டை மாடிக்கு போனால் இந்த மாதிரி ஸ்டார் கேஸில் போயிட்டு மொட்டை மாடிக்கு போனால் ஸ்டார் கேஸ் அதுவும் லேசர் கட்டிங் டிசைனில் பண்ணியிருக்கோம். ஓகே. அது எலிவேஷனில் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஆமாங்க. ஏன் கோயம்புத்தூரில் ரொம்பவே டெவலப்பிங்காக இருக்கக்கூடிய இந்த இடத்துல ரொம்பவே சூப்பரான வீடு எல்லாமே நம்ம கட்டி கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தீங்க. எந்த இடங்க எங்கே லொக்கேட்டாக இருக்குங்க ஆக்சுவலாக? கண்ணா இது பொறுத்தளவு மேட்டுப்பாளையம் டு அன்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் தென் திருப்பதி 4 ரோட்லையும், அதே மாதிரி வந்து குமரன்குன்ற அடுத்தது வந்து தாளத்துறைங்கிற இடத்துல TRS டவுன்ஷிப் இன்டர்நேஷனல் தரத்தில் ஒரு பெட்ரூம் வந்து 30 லட்சத்துக்கும், 2 பெட்ரூம் வந்து 40 லட்சத்துக்கும், 48 லட்சத்துக்கும், 60 லட்சத்துக்கும், இப்படியெல்லாம் வந்து 2 பெட்ரூம் வேணுமா 2 டைப்பு 3 டைப் இருக்கும். ஓகே. அதுலேயே நம்ம நிறைய வெரைட்டி காமிக்கிறோம். நிறைய வெரைட்டி இருக்கும். அதாவது இன்றைய ஜென்ரேஷன் என்ன விரும்புகிறாங்க, ஏன்னா சாமானிய மகன் வாங்குற அளவுக்கு வீடு கொடுக்குறது யாருன்னு கேட்டால் நம்ம TRS ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட் தான். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இன்டீரியர்லேருந்து எல்லாமே சூப்பராக. ஆமாம். சிங்கிள்
பெட்ரூம்ல பார்த்தாலும் இன்டீரியர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் ஹோட்டல் தரத்துல இருக்கும். டபுள் பெட்ரூம் பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். கோயம்புத்தூர் ஏரியாவேன்னு எடுத்துட்டா டிஆர்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஹவுசிங் பிரைவேட் கொடுக்கறது வந்து கம்மி விலையிலையும் கொடுப்போம். அதே மாதிரி ஒரு 3 லட்சம் 5 லட்சம் முன்பணம் இருந்தா போதும். ஒரு 3 லட்சம் முன்பணம் இருந்தாலும் ஆமா, இந்த இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடெல்லாம் இவ்வளவு அழகழகா நீங்க பாக்குறீங்க, இது எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. இதுக்கெல்லாம் ஒரு 3 லட்சம் 5 லட்சம் முன்பணம் இருந்தாலே போதும். மீதி எல்லாம் வங்கி கடன் வசதி பண்ணி கொடுத்தோம். ஓகே, இப்போ இந்த மாதிரி வீடெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் நிறைய பேர் நினைப்பாங்க. அதே மாதிரி நம்ம குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணுவான்னு கேட்பாங்க. எல்லாமே நம்ம குவாலிட்டியா பிராண்டடா தான் யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பா, அதாவது நம்ம செங்கல்ல இருந்து நீங்க சிமெண்ட்ல இருந்து எல்லாமே பிராண்டட் தான் இருக்கும். டிஆர்எஸ் சொன்னாலே இந்த 3 எழுத்தே பிராண்ட் தான். கண்டிப்பா 25 வருஷமா நீங்க உங்களுக்கு எல்லாரும் எந்த வாடிக்கையாளர் போய் கேட்டாலும் டிஆர்எஸ் வந்து குவாலிட்டியில வந்து அடிச்சுக்கிற ஆளே இல்லைன்னு சொல்லுவாங்க. 100கணக்கான வீடு விதவிதமா கட்டி வச்சிருக்கு டிஆர்எஸ் தான். ஓகே, ரெடி டு மூலே நம்ம கிட்ட 100க்கு மேல வீடு இருக்கு. 100க்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து ரெடியா இருக்கு. ஏன்னா ஒரு மனிதன்கிட்ட எல்லாருக்கும் ஒரே மாதிரி வசதி இருக்கிறது இல்லைன்னு தெரிஞ்சு உணர்ந்து நாங்களே கட்டி ரெடியா இன்டர்நேஷனல் தரத்துல வீடு வச்சிருக்கேன். கோவை, சென்னை, திருப்பூர், பெங்களூர், வெளிநாட்டுல இருக்கின்ற அத்தனை பேரும் வந்து ஒரே இடத்துல டிஆர்எஸ் மெகா சிட்டியில மட்டும் 520 சைட்டு, அதுல 300 வீடு குடியிருக்கிறாங்க. இன்னைக்கு பிரம்மாண்டமான வடிவமைப்புல இன்னைக்கு வீடு உள்ளே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், குடிக்கிற தண்ணி, லைட், இரவு பகல் மாதிரி இருக்குமே. இதை விட வாழ்க்கையில என்ன வேணும்? கண்டிப்பா அதே மாதிரி வந்து இயற்கையான வடிவமைப்புல நோய் நொடி இல்லாம இன்னைக்கு இருக்கணுங்கிற உலகத்துல 40 அடி ரோடு 30 அடி ரோட்ல பூரா மரச்செடிகள், பூராமே லேண்ட்ஸ்கேப்பிங். இந்த காரமடை ஏரியால இப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்றோம்னா ஃபியூச்சர்ல எந்த அளவுக்கு டெவலப் பண்றோம்? என்றைக்குமே வந்து வளர்ச்சி தான். டிஆர்எஸ்ல காரமடை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஏரியால மேட்டுப்பாளையம் டு அன்னூர் தேசிய நெடுஞ்சாலை எல்லாம் நீங்க பண்றது இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்ல, மகிழ்ச்சியுடன் இருக்கலாம். நீங்க வளர்ச்சி பத்தி ஒன்னும் சொல்லிக்கவே வேண்டாம். டிஆர்எஸ்ல போட்டது நீங்க வந்து வைரத்துல போட்ட மாதிரி தான். வந்து குடி வந்தாலும் நம்ம ஃபியூச்சர்ல சப்போர்ட்டும் பண்ணி தரோம். கரெக்ட், கண்டிப்பா. எந்த வீடு பார்த்தாலும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸ்டார் ஹோட்டல் தரத்தில் இருக்கும். சாமானியன் மகன் வாங்க முடியும் என்கின்ற நம்ம வீடு நம்ம பட்ஜெட் என்கின்ற கோஷத்தை கொண்டதுதான் டிஆர்எஸ். இடமும் அதே மாதிரி இன்டர்நேஷனல் தளத்துல இடம் வச்சிருக்கேன். ஓகே, இப்போ இங்க இடம் வாங்கணும்னா என்ன காஸ்ட்ல இங்கே தரும்? ஒரு சென்ட் கண்ண ஒரு சென்ட் வந்து ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தென்திருப்பதி 4 ரோட்ல 6,20,000 ரூபா ஒரு சென்ட். ஓகே, அதே மாதிரி 3 சென்ட் 4 சென்ட் 5 சென்ட் ஒரு கிரவுண்ட் அளவுக்கு நம்ம வச்சிருக்கோம். அதே மாதிரி அடுத்தது வந்து டிஆர்எஸ் டவுன்ஷிப்னு சொன்னா அது 36 ஏக்கர் பரப்பளவுல 600 சைட் வச்சிருக்கோம். 600 வீடு இருக்க போகுது. ஆமா, 600 மனை இடங்கள் இருக்கு. 600 மனை இடங்களும் வந்து உங்களுக்கு வந்து வடக்க பார்த்து கிழக்க பார்த்து ரெடியா இருக்கு. நீங்க வந்து நல்ல சைட்டுகள் வேணும்னு கேட்டீங்கன்னா டிஆர்எஸ் டவுன்ஷிப்ல வந்து 5,75,000. ஓகேங்க, அதாவது அன்னூர் தேசிய நெடுஞ்சாலை, மேட்டுப்பாளையத்திலிருந்து அன்னூர் தேசிய நெடுஞ்சாலை 2 நிமிஷம் தூரத்திலேயே இருக்கு. டிஆர்எஸ் மெகா சிட்டி 6,20,000 ஒரு சென்டினுடைய விலை இருக்கிறது. அதே போல மேட்டுப்பாளையம் டு கோயம்புத்தூர் சாலையிலே தேசிய நெடுஞ்சாலைக்கு 3 நிமிஷம் தூரத்துல காரமடையில வந்து உங்களுக்கு வந்து 7,25,000 ரூபாய்க்கு ரெடியாக இடங்களும் இருக்கிறது, வீடுகளும் இருக்கிறது. 1 பெட்ரூம் 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் இடம் வேண்டுமென்றாலும் வாங்கலாம். வீடாக கட்டி நான் அழகழகாக வைத்திருக்கிறேன். அவர்கள் எல்லாம் நீங்கள் இடத்தினை வாங்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட இடத்துக்கும் வங்கி கடன் வசதி, டிடிசிபி அப்ரூவ்ட், ராரா அப்ரூவ்ட் இருக்கிறதுனால 70% இடம் வாங்குவதற்கு உங்களுக்கு வங்கி கடன் வசதி உண்டு. இடம் வாங்க வேண்டும் என்றால் ஒரு 6 லட்சம் இருந்தாலே போதும். அது பெரிய வளர்ச்சியா இருக்கும். கண்டிப்பாக இன்றைய முதலீடு டிஆர்எஸ்ல போடுறது பெரிய வளர்ச்சியாக நாளை வந்து மாறுமங்கிறது எந்த சந்தேகம் இல்லை. செம்மண் பூமியாக இருக்கும், தரமா இருக்கும். அதனால நீங்க எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க இடம் வேணும்னா இடத்தையும் வாங்கிக்கலாம், வீடு வேணும்னா வீடையும் வாங்கிக்கலாம். வந்து பார்க்கணும், பார்த்து வீடை வந்து பார்த்த பின்னாடி மகிழ்ச்சி இருந்தால் அந்த வீடை நீங்கள் சம்மதம் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் வங்கி கடன் வசதி நானே பார்த்து கொண்டுள்ளேன் என்று நீங்கள் என்னுடைய இடத்தினை பார்வையிட வர வேண்டும் என்று இருக்கரம் கூப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு வீடாக வாங்கணும் இல்லைனா இடமா வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ காட்டின ஒவ்வொரு வீடியோ ரொம்பவே பார்த்து எல்லா மெட்டீரியலும் குவாலிட்டியாக வந்து பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம்மா. சார் வணக்கம். நம்ம பேர் என்ன கம்பெனி அப்படின்னு சொல்லுவீங்க? சார் நான் என்னோட நேம் சூர்யாங்க. நம்ம டிஆர்எஸ் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸில் இன்ஜினியர் இருக்குங்க. ஓகேங்கண்ணா. இப்போ நம்ம பார்த்த ப்ராஜெக்ட் வந்து டிஆர்எஸோட டவுன்ஷிப். டிஆர்எஸ் டவுன்ஷிப்புங்க சார். இப்போ இங்கே லேண்ட் காஸ்ட் வந்து என்ன போயிட்டு இருக்குன்னா, இப்போ வீடு வாங்கினா என்ன காஸ்ட் வந்துருக்கு? லேண்டு வந்து 5,75,000 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குங்க. ஓகேங்கண்ணா. வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1 BHK 27 lakhsலேருந்து ஸ்டார்டிங்க. ஓகே. 2 BHK 47 lakhsலேருந்து ஸ்டார்டிங். 3 BHK இங்கே 90க்கு ரெடி மூல இருக்குங்க இப்போ. ஓகேங்கண்ணா. இப்போ 1 BHK அப்படின்னா அதுலேயுமே நம்ம இன்டீரியர் எல்லாமே பண்ணி தரோம். 1 BHKலேயே நம்ம இன்டீரியர் பண்ணி கொடுக்குறோங்க. ஓகேங்கண்ணா. வேறு 27 லட்சத்துக்கு சூப்பராக 27 லட்சத்துக்கு இன்டீரியர் பண்ணி தருவாங்க. ஓகே. இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே நிறைய வீடு வந்து குடியிருக்காங்க. கரெக்டாக? ஆமாங்க. டேரெக்டாக இப்போ விசிட் பண்ணி இந்த வீடுலாம் பார்க்கணும்னா எல்லா நாளுமே வந்து பார்க்கலாமாங்கண்ணா? ஆமாங்க, எப்போ வேணால் வந்து பார்க்கலாங்க. ஓகேங்கண்ணா. சண்டேஸும் அவைலபிளாக இருப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த வீடு வாங்கணும் அப்படின்னா லோன் ஃபெசிலிட்டி பண்ணி தருவீங்களா? வீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90% பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே. லேண்டுக்கு 75% பண்ணி கொடுக்குறோம். 75% பண்ணிக்கலாம். ஆமாம். ஓகே.
ஓகே. ஸோ நிறைய பேர் வந்து கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டில் ஒரு சூப்பரான இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான இடம் இந்த காரமடை லொக்கேஷனில் கிட்ட இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கே டேரெக்டாக விசிட் பண்ணி இந்த வீடெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு லோன் பண்ணாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் லோன் ஃபெசிலிட்டி வந்து பண்ணி தராங்க. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல வீடு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே கொடுக்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் அந்த மாதிரி வீடு எல்லாம் இடம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நிறைய சர்வீஸ் பார்க்கலாம். பேஜ் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ். தேங்க்யூ.